கணனி ஆய்வுக்கூடத்தை இனம் காண்போம். அது ரிலேட்டடான சின்ன விஷயங்களை தான் இதுல நாங்க பார்க்க போறோம். நாங்க இந்த டாபிக்கு வாரத்துக்கு முதல்ல இந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க உங்களோட பாடசாலையிலையும் சம்டைம் உங்களோட பாடசாலை வந்து ஒரு பெரிய பாடசாலையா மீக்கலாம், இல்லாட்டி ஒரு சின்ன பாடசாலையாவும் மீக்கலாம். அப்ப உங்களோட பாடசாலையில ஒரு சின்ன ஆய்வுக்கூடம், கணனி ஆய்வுக்கூடம், நாங்க அதை இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஐசிடி லேப், இல்லாட்டி ஐடி லேப் சொல்லுவோம். சரியா? அப்ப பெரிய ஒரு ஐடி லேப்பாவும் மீக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு ஆய்வுக்கூடமாவும் மீக்கலாம். இப்ப நீங்க இந்த படத்துல விளங்கும், உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா ஆய்வுக்கூடம் ஒன்று எப்படி இருக்குது, ஒரு ஐடி ஆய்வுக்கூடம் ஒன்று எப்படி இருக்குது, கணனிகள் எல்லாம் எப்படி தொடுக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுல இருக்கிற கதிரைகள் எல்லாம் எப்படிப்பட்ட கதிரைகளா இருக்குது, அதை சுத்தி இருக்கிற அந்த உட்புறம், ஒரு கணனி ஆய்வு கொடுத்துட்டு உட்புறம் எப்படி ஃபுல்லா மூடப்பட்டிருக்கிற ஒரு சூழல் நீங்க பார்க்கலுமா இருக்கு. அதே மாதிரி இதுல ஒழுங்குபடுத்தப்பட்ட முறை வந்து எப்படின்னு கேட்டா, தனித்தனியா ஒருத்தர் வந்து ஏனையோருக்கு ஒரு இடைஞ்சல் இல்லாதவாறு இந்த கணனி அறை வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இந்த படத்துல பார்க்கலாம். எங்களுடைய அதே மாதிரி இன்னொரு படத்தை எடுத்துக்கோன்னா, இது வந்து உங்களோட வகுப்பறை சூழலை நீங்க பாத்தீங்கன்னா, சாதாரணமா உங்களுக்கு தெரியும், ஒரு டீச்சர் வந்து சிட் பண்றதுக்கும் மாதிரி ஒரு ஏரியாவும், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்றதுக்கும் உங்களோட ஒயிட் போர்டும் அப்படியான ஒரு சூழலோட கூடிய ஒரு இதுதான் நீக்குது. அப்ப நீங்க எங்களோட இந்த முன்னே எந்த படத்துக்கும், கணனி ஆய்வு கூட படத்துக்கும் எங்களோட இந்த வகுப்பறை படத்தையும் எடுத்துக்கொண்டா ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. மெயின் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, எங்களோட கணனி ஆய்வு கூடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மிக்க பெருமதியான பொருட்கள் தான் கணனி ஆய்வு கூடத்துல இருக்கு. அது கணனி அழிக்கலாம், இல்லாட்டி பிரிண்டர் அழிக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்கேனர் அழிக்கலாம், ஃபேக்ஸ் மெஷின் அழிக்கலாம், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் அழிக்கலாம். இந்த வன்பொருள் சாதனங்கள் எல்லாம் நீங்க உங்களோட அழகு ஒன்றுல படிச்சீங்க. சரி, எல்லாமே பெருமதி மிக்க சாதனங்களா இருக்குது. அதோட இந்த அவ்வளவு சாதனமும் இலத்திரனியல் சாதனங்களா இருக்குது. இலத்திரனியல் சாதனங்கள் அழிக்கிறதுனால நாங்க ஒர்க் பண்ண போற நாங்களும் ஒரு இலத்திரனியல் சாதனங்களோட தான் ஒர்க் பண்ண போறோம். இதே எங்களோட வகுப்பறை எடுத்துக்கொண்டா, வகுப்பறையில எங்களோட கணனி ஆய்வு கூடத்தை கம்பேர் பண்ணக்குள்ள வகுப்பறையில நீங்க அவ்வளோ பெரிய பெருமதியான சாமானங்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்ப நார்மலா டெஸ்க் சேர்ஸ் எல்லாம் தான் இருக்கு. இதுல பயன்படுத்துற சாமான் எல்லாம் வந்து உங்களோட வகுப்பறையில வந்து அது வந்து இலத்திரனியல் சாதனங்கள் அல்ல. அப்ப நாங்க சாதாரண வகுப்பறையில இதுல இருந்து நீங்க விளங்கி கொள்ளலாம் என்னடா, எங்களோட சாதாரண வகுப்பறையில நாங்க அமர்ற மாதிரி, இல்லாட்டி சாதாரண வகுப்பறையில நாங்க நடந்து கொள்ற மாதிரி, இல்லாட்டி எங்களோட சாதாரண வகுப்பறையில நாங்க பொருட்களை பயன்படுத்துற மாதிரி ஒரு கணனி ஆய்வு கூடத்துல பயன்படுத்த முடியாது. நீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல நீங்க கண்ட மாதிரி சேரோட எடுத்து உட்காரலாம், கொஞ்சம் அதை டேர்ன் பண்ணி உட்காரலாம். ஆனா கணனி ஆய்வு கூடத்துல வந்து அது வந்து இன்னொருத்தருக்கு நீங்க டேர்ன் பண்ணி உட்கார்ந்தா அது இன்னொருத்தருக்கு இடைஞ்சலா இருக்கும். இல்லாட்டி அங்க பயன்படுத்துற சாதனங்கள் வந்து அந்த ஒழுங்குமுறை வந்து சிதைவடையக்கூடிய வாய்ப்பும் மீக்குது. அப்ப நீங்க வகுப்பறையில இருக்கிற அதே மெத்தட, அதே ஸ்டைல, இல்லாட்டி அந்த முறைகளை வந்து நீங்க ஒரு கணனி ஆய்வு கூடத்துல பயன்படுத்த முடியாது. அப்ப கணனி ஆய்வு கூடத்துக்குன்னு சில வரையறைகளுக்கு இருக்குது. கணனி ஆய்வு கூடத்துல நீங்க எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நாங்க நேர்த்தியாவும் ஒழுங்குமுறையெல்லாம் மீண்டு கொள்ளணும், நாங்க இப்படி இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்தக்குள்ள நாங்க எங்களையும் பாதுகாத்து கொண்டு எப்படி இலத்திரனியல் சாதனங்களை கவனமா நாங்க நீண்ட நாட்களுக்கு பாவிச்சு ஏனையோருக்கும் பாவிக்கிறதுக்கு மாதிரி நாங்க வாய்ப்பை எப்படி உருவாக்கி வைக்கலாம் அப்படின்றது கட்டாயம் ஒரு கிரேட் 6 மாணவன்ற வகையில நீங்க வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க பிரைமரி கிளாஸ்ல யோசிச்சுக்கொண்டா உங்களுக்கு வந்து கணனி ஆய்வு கூடத்துக்கு அடிக்கடி வந்து போற சந்தர்ப்பம் மிச்சம் வந்து குறைவா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு தரம் 6 அல்லது 6க்கு போறோம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னு உங்களுக்கு ஐடின்னு ஒரு செப்பரேட்டான பாடமிக்கு, அப்ப உங்களுக்கு பிராக்டிக்கலும் தியரியும் கடந்திக்கும். பிராக்டிக்கலுக்கு அல்லது சில வேலைகள்ல தியரிக்கும் நீங்க ஐடி லேபுக்கு செல்வதற்கு தேவை ஏற்படும். அப்ப கட்டாயமா தரம் 6ல நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் எப்படி நாங்க ஒரு கணனி ஆய்வு கூடத்துல நடந்து கொள்ற அப்படின்ட்டு. அப்ப நாங்க எங்களோட பாடசாலை சூழல் எடுத்துக்கொண்டா, பாடசாலை சூழல்ல மிக பெருமதியான ஒரு இடம், மிச்சம் விலை கூடின சாமான் அமைக்கிற ஒரு இடமா தான் நாங்க கணனி ஆய்வு கூடத்தை நாங்க கருதுவோம். சரியா? இப்ப நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, எங்களோட பாடத்துக்கு வருவோம். அப்ப இன்றைய பாட டாபிக் என்னன்னு கேட்டா, அந்த கணனி ஆய்வு கூடத்தை இனங்காணல். இப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு படம் ஒன்று காட்டினா அவ நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப கணனி ஆய்வு கூடம் உண்டு எப்படி இக்கி அப்படின்னு. இந்த படத்தை பாருங்க, இந்த படத்திலயும் இன்னும் சில மெசேஜஸ் வந்து எங்களுக்கு தாராங்க. இதுல முதலாவது மெசேஜ் எடுத்துக்கோங்க, இன்றைக்கு பாதணிகளை கலட்டி விட்டு உள்ளே செல்லவும். நீங்க பாப்பீங்க உங்களோட பாடசாலையில இனிமேல் அவதானிங்க
இதுவரைக்கும் நீங்க அவதானிச்சு இல்லாட்டி நீங்க உங்களோட பாடசாலையில அவதானிங்க. கணனி ஆய்வுக்கூடத்துக்கு வெளியால அல்லது கணனி ஆய்வுக்கூடத்துக்கு உள்ளால சில வாசகங்கள் ஈக்கும். அந்த வாசகங்களை நீங்க வாசிச்ச சந்தர்ப்பங்கள் ஈக்கும். நீங்க வாசிச்சும் ஈப்பீங்க. இதுவரைக்கும் வாசிச்சு இல்லாட்டி இனி நீங்க ஐடி பாடத்துக்கு ஒரு கணனி ஆய்வுக்கூடத்துக்கு போன சந்தர்ப்பத்தை நீங்க பாத்துக்கோங்க. அதுல என்னென்ன எழுதிக்கிறாங்க. இப்ப மோஸ்ட்லி எழுதக்கூடிய நீங்க ஆய்வுக்கூடத்துக்கு போக்குள்ள நீங்க பாப்பீங்க, கட்டாயமா உங்களோட பாதணிகள் உங்களோட ஷூஸை வந்து நீங்க கலட்டிட்டு தான் உள்ளே செல்லணும். ஷூஸை வந்து வெளியே நீங்க உங்களுக்கு தேவையான செப்பரேட் ரெக்ஸ் வச்சுப்பாங்க, அதுல உங்களோட பாதணிகளை நீங்க கலட்டி விட்டு செல்லல். அதே மாதிரி உங்களோட புத்தகம், உங்களோட பேக்ஸ் இல்லாட்டி ஏனைய உங்களோட கற்றல் உபகரணங்கள், உங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் அதெல்லாம் வந்து ஆய்வுக்கூடத்துக்கு உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு போறத நீங்க தவிர்த்து கொள்ளணும். பொதுவா நீங்க ஆய்வுக்கூடம் ஒண்ணுன்னா வெளியாலதான் அந்த பேக்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய வசதிகளை வந்து செஞ்சுப்பாங்க. அதே மாதிரி ஆய்வுக்கூடத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாரு, ஒரு டீச்சர் ஒன்று இருப்பாரு. இப்ப அவங்க தான் அந்த ஆய்வுக்கூடத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருப்பாங்க. இப்ப அவங்களோட அனுமதி இல்லாம நீங்க சிடி பென், நாங்க அழகு ஒன்றுல படிச்சோம், அழகு ஒன்றுல சிடினா என்ன, பென் டிரைவ்னா என்ன, அது போன்றவற்றை நீங்க என்ன செய்யணும், அவங்களோட அனுமதி இல்லாம பயன்படுத்துறது தவிர்த்து கொள்ளணும். ஏன்னு கேட்டேன்னா, நீங்க சிடி பென் டிரைவ் போன நீங்க வந்து வெளியால பயன்படுத்தக்கூடிய தேக்க சாதனங்களை நீங்க கணனி அறைக்குள்ள நீங்க கொண்டு பயன்படுத்தினா சம்டைம்ஸ் அந்த தேக்க சாதனங்களை வைரஸ் ஈக்கலாம். சரியா? அந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒரு தேக்க சாதனத்தை நீங்க கணனி ஆய்வுக்கூடத்தில் இருக்கிற கம்ப்யூட்டர்ல பயன்படுத்தக்குள்ள அந்த கணனி பாதிப்பாகலாம் சம்டைம்ஸ். அதனாலதான் நீங்க சிடி பென் டிரைவ் போன்றவற்றை பயன்படுத்த முதல்ல அந்த குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்டரோட பெர்மிஷனோட தான் நீங்க பயன்படுத்தணும். அது அடுத்த அம்சம். சரியா? அப்ப இது மாதிரி கணனி ஆய்வுக்கூடத்துல நீங்க சில வாசகங்களை பாப்பீங்க. இந்த உதாரணத்தை பாத்துக்கோங்க, சில வாசகங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் நீங்க பொதுவா கணனி கம்ப்யூட்டர் லேப்டாப் ரூல்ஸ் தான் நீங்க பாக்கலாம். இந்த முதலாவது பிக்சர்ஸை நீங்க எடுத்துக்கணும். இந்த பிக்சர்ஸ் ஒன்று ஒரு மெசேஜ் இருக்குது, நீங்க கணனி ஆய்வுக்கூடத்துல எப்படி நடந்து கொள்ளணும். சரியா? பொதுவா நீங்க அறிஞ்சோண்டுதான் கணனி ஆய்வுக்கூடத்துல நீங்க வகுப்பறையில உண்ற மாதிரி அல்லது வகுப்பறையில நீங்க உங்களோட வாட்டர் பாட்டில் எடுத்து ட்ரிங்க் பண்ண மாதிரி நீங்க கணனி அறையில நீங்க அப்படி நடந்து கொள்ள இயலாம். ஏன்னு கேட்டா, நீங்க உணவு உட்கொள்றதாய்க்கலாம், இல்லாட்டி நீரை வந்து குடிக்கிறதாய்க்கலாம். அது வந்து சம்டைம்ஸ் வந்து கொட்டினுச்சுண்டா, சரியா, அது வந்து இலத்திரனியல் சாதனங்கள், அது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம், ஷார்டேஜ் உண்டு ஆகலாம். இல்லாட்டி இலத்திரனியல் சாதனங்கள் செயல் இழக்கலாம். சரியா? அதே மாதிரி என்னன்னு கேட்டா, நீங்க ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ல ரூல்ஸா நீங்க சொல்லலாம், பெர்மிஷன்ஸோட தான் நீங்க பிரிண்ட் பண்ணணும். அப்ப இன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் ஒன்றிப்பாரு, அதுல இருக்கிற ஸ்கேனரையோ பிரிண்ட் அவுட்டையோ இல்ல பிரிண்டையோ நீங்க பயன்படுத்தக்கொள்ள அச்சு பிரதி எடுக்கிறனாலும் நீங்க அந்த குறிப்பிட்ட ஆள்கிட்ட நீங்க பெர்மிஷன் எடுத்துக்கொண்டு தான் நீங்க இதாக்கணும். அதே மாதிரி தான் நீங்க கணனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணக்குள்ளையும் கணனி ஒன்று ஷட் டவுன் பண்ணக்குள்ளையும் மூடக்குள்ளையும் அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது. சில டைம் உங்களோட பாடசாலையில உங்களோட இன்ஸ்ட்ரக்டர் சொல்லி தருவாரு, நீங்க யூபிஎஸ்சி ஒன் பண்ணிட்டு தான் நீங்க கணனியை ஆன் பண்ணணும். சரியா? கணனி ஆன் பண்ணி உங்களோட ஒர்க் எல்லாம் அப்புறம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நீங்க இந்த சுவிட்சை மட்டும் தான் நீங்க இந்த க்ளோஸ் பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தருவாங்க. இதெல்லாம் நான் காட்டிக்கிறது இந்த படத்தினுடா. நீங்க இதெல்லாம் ஒரு கணனி ஆய்வு கொடுத்து இனிமேல் வைத்து பாருங்க. உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற கம்ப்யூட்டர் லேப்ஸ்ல இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்க்க இயலுமா இக்கிதாண்டு. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க போட்டதுக்கு பெரிய நோக்கம் ஈக்கி. இது வந்து மாணவர்களை தண்டிக்கிறதுக்காகவோ இல்லாட்டி ஓவர மாணவர்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதுக்காகவோ இல்லாட்டி வந்து ஒரு வகையான ஃப்ரீடம் இல்லாத சூழல் உருவாக்குறதுக்காகவோ அல்ல. இது எதற்காக இப்படி ரூல்ஸ் எல்லாம் அவங்க வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, உங்களே நீங்க பாதுகாத்துக் கொள்ற அதே நேரம் இலத்திரனியல் சாதனங்களையும் நீங்க பாதுகாத்துக் கொள்றீங்க. இப்ப இதுல வந்து நீங்க கம்ப்யூட்டரை பாதுகாக்கிறது மட்டும் மெயின் நோக்கம் இல்ல. அந்த கம்ப்யூட்டரை நீங்க சரியான முறையில பயன்படுத்தாமையினால உங்களுக்கு ஏற்படுற ஒரு சவால், உங்களுக்கு ஏற்படுற ஒரு ப்ராப்ளம்ல இருந்தும் நீங்க உங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவையில இருக்கிறீங்க. அது சுட்டித்தான் என்ன, இந்த லெப்ல வந்து இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட ஒரு மெயின்டைனிங், ஒரு பராமரிப்பு மெத்தட் மெயின்டைன் பண்றாங்க. சரியா? அப்ப நாங்க எங்கட இந்த பாடத்துல பார்த்தேன்னா, நான் கீழால போனேன்னா இது வந்து ஒரு இலங்கையில ஒரு சூழல், ஒரு பாடசாலை ஒன்றில இருக்கிற ஒரு கணனி ஆய்வு கூடம் உண்டா நீங்க பார்க்க இயலுமா இருக்கு. இது ஒரு பெரிய ஆய்வு கூடம் உண்டா உங்களுக்கு இந்த படத்துல விளங்கக்கூடியதா இருக்குது. சரியா? கணனி ஆய்வு கூடத்துல நீங்க பார்க்கலும் மிச்சம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிச்சம் பெருமதியான பொருட்கள் வந்து இருக்கும். அந்த பொருட்களை வந்து நாங்க என்ன செய்யணும், உரிய முறையில எங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும், அதை பயன்படுத்தக்கூடிய. சப்போஸ் உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாட்டி நீங்க என்ன செய்யணும்னா குறிப்பிட்ட இன்ஸ்ட்ரக்டர்ட அறிவுறுத்தலுக்கு ஏற்ப
அவர் என்ன சொல்றாரோ அந்த அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா அந்த குறிப்பிட்ட சாதனங்களை இயக்கணும். அதையும் மீறி நீங்க உங்களுக்கு விருப்பம் மாதிரி இயக்க போனா சம்டைம் அந்த சாதனம் செயல் இழக்கலாம், இல்லாட்டி அது பழுதாவலாம். பழுதாவினா என்ன நடக்கும்னு கேட்டா அதை உங்களுக்கு நீண்ட நாள் பயன்படுத்தி எல்லாம் வைத்திரும். உதாரணத்துக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஒரு 5 வருடம் பயன்படுத்தலும்டா உங்களோட கவனையினத்தால அது ஒரு வருடம் 2 வருடத்திலே அதுல பாவனை செயல் இழந்து நாங்க ஒரு புதிய சாமனை அந்த இடத்துக்கு கொள்வனவு செஞ்சு அந்த இடத்தை நிரப்ப வேண்டி வரும். அந்த நேரத்துல என்ன நடக்கும்னு கேட்டா உங்களோட பாடசாலைக்கு ஒரு செலவு வரும். அதே நேரம் நீங்க நீண்ட நாள் பாவிக்க வேண்டிய ஒரு சாமனை உங்களோட கவனையினத்தால குறுகிய நாளுக்குள்ள பாவிச்சு நாங்க வீச வேண்டிய ஒரு நிலைக்கு உருவாக்கப்படுவோம். சரியா? இப்ப நீங்க கணனி ஆய்வு கூடத்துல என்ன செய்யணும்னு கேட்டா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாதனம் ஆப்பரேட் பண்ண தெரியா, அதை இயக்க தெரியா, அதை கையாள தெரியான்னு கேட்டா கட்டாயமாக கணனி ஆய்வு கூடத்துல இருக்கிற ஆசிரியர் ஒருவர் இல்லாட்டி இன்ஸ்ட்ரக்டர் ஒருவர்ட உதவியோட தான் நீங்க என்ன செய்யணும், அதை இயக்குறதுக்கு முற்படணும். சரியா? அதை பத்தி பேசுற கன்செப்டா நீங்க இந்த டாபிக் நாங்க பார்த்த கணனி ஆய்வு கூடத்தை இனங்காணல் கண்டு கொண்டு இருப்பீங்க. சரியா? இப்ப இனிமேல் நீங்க கணனி ஆய்வு கூடத்துக்கு போய்த்தா இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களால பாக்கலுமா? கணனி ஆய்வு கூடத்துல ஒழுங்குமுறை எப்படி இருக்குது, கணனி ஆய்வு கூடத்துல இருக்கிறதான வாசகங்கள் என்ன, கணனி ஆய்வு கூடத்துல எப்படி ஆசிரியர் இன்ஸ்ட்ரக்டர் பண்றாரு, அதுக்கேற்ப நான் எப்படி சாதனங்களை கையாளுறேன் என்பவற்று தொடர்பாகத்தான் நாங்க இந்த கணனி ஆய்வு கூடத்தை இனங்காண்போன்ற 2.1 கன்செப்ட நாங்க படிச்சோம். அப்படியே நாங்க கொஞ்சம் எங்களோட பாடத்துல நாங்க கீழால போனோம்டா கணனி ஆய்வு கூடத்தை எப்படி நாங்க முறையாக கையாளுதுன்ற போல இதுல 2 கன்செப்ட் இருக்கு. இதுல ஒன்று நாங்க சரியான முறையில ஆய்வு கூடத்தை கையாளுறதுனால உங்கள் பாதுகாப்புக்காக பின்பற்றத்தக்க நடைமுறைகள் அப்படின்னு ஏண்ட பாதுகாப்பை நான் எப்படி உறுதிப்படுத்தி கொள்றேன், ஏண்ட சேஃப்டி ஏன்னா எப்படி உறுதிப்படுத்திக் கொள்றன்ற விஷயமும் முக்கியம். அதே மாதிரி கணனி மற்றும் ஏனைய இலத்திறனியல் சாதனங்களை எப்படி சரியான முறையில பயன்படுத்துறதும் முக்கியம், எப்படி கையாளுறது. இந்த 2 கன்செப்ட் இருக்குது. இந்த 2 கன்செப்ட தான் கணனி ஆய்வு கூடத்தை முறையாகவும் பாதுகாப்பாகவும் கையாளல் என்ற டாபிக்கு கீழே நாங்க பார்க்க போறோம். சரியா? எங்களோட பாதுகாப்புக்காக நாங்க என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படி கேட்டா பாருங்க. இதுல முதலாவது இந்த படத்தை பார்த்து சொன்னா நாங்க இந்தாக்கி மின்னுடன் தொடுக்கப்பட்ட கம்பி குதை போன்ற சாதனங்கள் தொடுவதை தவிர்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த இந்த எங்கட கணனி ஆய்வு கூடத்தை எடுத்துக்கிட்டா எல்லாமே இலத்திறனியல் சாதனங்கள் ஒரு மின்சாரத்தோடு தொடுக்கப்பட்டுதான். அங்க நிறைய கம்பிக்கும் குதைகள் ஈக்கும், வயர்ஸ் ஈக்கும், கேபிள்ஸ் ஈக்கும். சரியா? இதெல்லாம் நீங்க கையாளக்குள்ள என்ன செய்யணும்னு கேட்டா நீங்க இந்த ஒருத்தருட அனுமதி ஒன்று இல்லாம இல்லாட்டி நீங்க அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, எதையும் தொடுறதுக்கோ இந்த வயரையும் நீங்க பிக்ஸ் பண்றதுக்கோ முற்படக்கூடா. இப்படி நீங்க முற்பட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டா சில வேளைகள்ல உங்களோட உயிருக்கு அது ஆபத்தாகி ஏனைய கணனிகளும் அனைத்தும் செயலிலிருந்து செயலிழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஈந்திக்குது. அப்படி நடந்தும் மீக்கி. அப்ப நாங்க எங்களை பாதுகாத்துக்கொள்ள என்ன செய்யணும், இது மாதிரி கம்பி வயர்ஸ் கேபிள்ஸ் தொட முந்தி நாங்க அறிவுறுத்தல் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப மாத்திரமே நாங்க எந்த சாதனத்தையும் எந்த குதையோ கம்பியையோ தொடுவதை நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும். சரியா? அடுத்தது என்னன்னு கேட்டா ஆய்வு கூடத்திலிருந்து வெளியேறும் கதவு பற்றி அறிந்திருக்க வேண்டும். சரியா? நீங்க கம்ப்யூட்டர் லேப்ல இருந்து நீங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சு ஆய்வு கூட கதவுல இருந்து வெளியே வந்தீங்கக்குள்ள நடக்கும். சில நீங்க சரியான முறையில கதவு மூடிப்படாட்டி அதுவும் உங்களுக்கு ஒரு வகையான பௌதீக பாதிப்பொண்டை ஏற்படுத்தலாம். அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அடுத்தது என்னன்னு கேட்டா நீங்க கட்டாயமா ஒரு இனிமேல் வைத்து பாருங்க. கணனியா இருந்தா இது மாதிரி ஒரு சிலிண்டர் ஒண்ணு நீங்க பாப்பீங்க. இது என்னத்துக்கு நாங்க வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு எமர்ஜென்சி என்ன ஒரு அவசர தேவை ஒன்றுக்கு சும்மா சொல்லுவோம் கம்ப்யூட்டர் பற்றி ஒரு தீப்பற்றிக்குது ஷார்டேஜ் உண்டால இந்த நேரத்துல எங்களுக்கு கட்டாயமா இந்த தீயா நீக்கிற இந்த உபகரணம் மிச்சம் தேவைப்படும். அப்ப உங்களோட கணனி ஆய்வு கூடத்துல இருக்கிற ஆசிரியர் கட்டாயமா அதை பத்தி உங்களுக்கு விளங்கப்படுத்துவாரு. இது எப்படி இயக்குற, இது என்னத்துக்கு இயக்குது, எந்த ஒரு சந்தர்ப்பத்துல இதை நாங்க பயன்படுத்தணும், இதை ஒவ்வொரு மாணவரும் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி ஒரு சப்போஸ் ஒரு
ஒரு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இதை எப்படி நாங்க பயன்படுத்தி கொள்ற, இதை பயன்படுத்துறதூடாக எங்களுக்கு வார ப்ராப்ளம் நாங்க எப்படி குறைச்சு கொள்ளலாம். அடுத்தது என்னன்னு கேட்டா, கணனி ஆய்வு கூடத்தில் ஓடி பாய்ந்து விளையாடுவதை தவிர்த்து கொள்ளணும். இப்ப நீங்க எல்லாம் கிரேட் 6 வயல கட்டாயமா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். உங்களோட கணனி ஆய்வு கூடத்தை நீங்க பாத்திருப்பீங்க, அதுல ஒழுங்குமுறையில சார்ஜ் எப்படி இருந்துச்சு. அப்ப அந்த சார்ஸ்ல எல்லாம் நீங்க அமரக்குள்ள என்ன செய்யணும், சரியான பொசிஷன்ல உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த மவுஸ், கீபோர்ட், மற்றது அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துல ஏனையருக்கு இடைஞ்சல் இல்லாம, ஏனையோருக்கு ஒரு டிஸ்டர்ப் இல்லாம நீங்க என்ன செய்யணும், அந்த சாதனங்களை பயன்படுத்தி உங்களுக்கு தரக்கூடிய அந்த பயிற்சிகளையோ பிராக்டிகல்ஸையோ கம்ப்ளீட் பண்ணிட்டு, அந்த சேர் எந்த விதத்துல இருந்துச்சோ அந்த விதத்துல இருந்து நீங்க அந்த இடத்துல இருந்து வெளியேற பார்க்கணும். அதையும் மீறி நீங்க சார்ஜ் அங்கிட்டு இழுக்கக்குள்ள நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய கம்பி, வயர்ஸ், கேபிள்ஸ் எல்லாம் மீக்கும். அதெல்லாம் இழுபட்டு சில நேரம் தீப்பற்றக்கூடிய அபாயமான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். சரியா? அப்ப நீங்க ஆய்வு கூடத்துல பாய்ந்து ஓடி பாய்ந்து விளையாடுவது என்று செஞ்சு கொண்டும் தவிர்த்து கொள்ளணும். இந்த அவ்வளவு நான் விளங்கப்படுத்தினேன். அவ்வளவு முன்னாடிக்கிட்ட எங்கட பாதுகாப்புக்கு, மாணவர் என்ற வகையில நீங்க எப்படி உங்களே பாதுகாத்துக் கொள்ற. சரியா? அதுக்கு பிறகு நாங்க பார்க்க போறோம் என்னன்னு கேட்டா, சாதனங்களின் பாதுகாப்புக்கு. நான் ஆல்ரெடி விளங்கப்படுத்தினேன் மாதிரிதான் என்னமாச்சும் உணவுகளோ அல்லது திரவங்களையோ இல்லாட்டி என்னமாச்சு நீர் போன்ற விஷயங்களை என்ன செய்யணும்னு கேட்டா, பயன்படுத்துவதை இல்லாட்டி கொண்டு வருவதை நாங்க முற்றாக தவிர்த்து கொள்ளணும். இது எதற்குண்டா, சில திறனியல் சாதனங்கள் சேதமடையாம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி நீங்க பாப்பீங்க, எங்களோட கணனி ஆய்வு கூட ஆல்வேஸ் என்ன நடக்கும், கர்டன்ஸால ஃபுல்லா மூடப்பட்டிட்டு, அதே நேரம் கணனி உங்களுக்கு தெரியும், கணனி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கக்குள்ள நிறைய இந்த சூட்டை வெளியேற்றும். அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நீங்க பாப்பீங்க ஃபுல்லா ஏர் கண்டிஷன் ஒரு ஸ்பேஸ் ஒன்றுலதான் நம்மளோட ஐடி ரூம் இருக்கும். அதோட என்னன்னு கேட்டா, உங்களோட பாதனைகளை நீங்க என்ன செஞ்சுக்கொண்டு போகணும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கலட்டிட்டு தான் போகணும். இந்த நடவடிக்கையெல்லாம் அவங்க ஏன் மேற்கொள்றாங்கன்னு கேட்டா, இலத்திரனியல் சாதனங்கள் விலை கூடிய சாமானங்கள் ஈக்கிறதுனால அதில் தூசிலையோ இல்லாட்டி ஏனைய கழிவுகளாலேயோ என்ன நடக்க கூட டேமேஜ் ஆகிடக்கூடாது. சில டைம் தூசியல் போறதுனால என்ன நடக்கும்னு கேட்டா, எனக்கு கணனி சேல் இழக்கலாம், ஒர்க் பண்ணாம போகலாம். இதே நேரம் கணனி கணனி ஆய்வு கூட ஃபுல்லா கவர் பண்ணப்பட்ட ஒரு ஏரியாவா தான் நீக்கும், ஒரு ஓப்பன் ஸ்பேஸா ஒரு நாளும் நீக்காது. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, கணனி ஆய்வு கூடத்துக்கு போகல அந்த சாதனங்களை நாங்க முறையாக மிச்ச நாள் நீண்ட காலத்துக்கு பயன்படுத்தணும்டா, அந்த தூசி வராம என்ன செய்யணும், பாதணிகளை உரிய முறையில கழட்டி வச்சுட்டு போகணும். அடுத்தது என்னன்னு கேட்டா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களோட ஒரு இன்ஸ்ட்ரக்டர், ஒரு ஆசிரியர், கணனிப்பாட ஆசிரியர்ட அறிவுறுத்தல் இல்லாம எந்த சுவிட்சையோ இல்லாட்டி எந்த கேபிளையோ இல்லாட்டி எந்த ஒரு சாதனங்களோ இயக்குறதுக்கு நீங்க முற்படக்கூடாது. அப்படி நீங்க முற்பட்ட அந்த சாதனம் முற்றாக செயலிழக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப உங்களோட ஒரு ஆசிரியர்ட வழிகாட்டலோட அறிவுறுத்தலோட விளங்கி கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும், எந்த ஒரு சாதனங்களையும் நீங்க என்ன செய்யணும், பயன்படுத்தணும். சரியா? அப்ப இன்றைய பாடத்துல நாங்க என்ன பார்த்தோம்னா, இந்த பாடத்துல சமரி எடுத்துக்கொண்டேன்னா, கணனி ஆய்வு கூடம் ஒன்று பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், எங்களோட வகுப்பறை மாதிரி இருக்குமா இல்லாட்டி வகுப்பறையில இருந்து வேறுபட்ட ஒரு என்வாயர்மெண்ட்ல இருக்குமா, கணனி ஆய்வு கூடத்தை நான் எப்படி முறையாக கையாளுறது, இப்படி முறையாக கையாளத்தினால நான் எப்படி ஏண்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வேன், அதே மாதிரி கணனி ஆய்வு கூடத்தில் இருக்கிற இலத்திரனியல் சாதனங்களோட பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்திக் கொள்வேன்றத நாங்க படிச்சோம். சரியா? அப்ப இன்னொரு பாடத்துல நாங்க எங்களோட கிளாஸை கண்டினியூ பண்ணி கொடுவோம். ஓகே, அப்ப தேங்க்யூ.